Okay, good evening, guys. So today's topic from the full stack is today's agenda topic. I'm going to see that. Okay, so எல்லாம் settle down தானே class start பண்ணுறேன். Okay, today's agenda is font variant, opacity, navigation bar. Okay, wow. So இந்த font variant, opacity, navigation bar இதெல்லாம் ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். ஓகேவா, அதாவது நம்ம அடிக்கடி வியூ ஆகிற ஒரு கான்செப்ட். ஆல்ரெடி இந்த ஃபாண்ட் வேரியன்ட் வந்து நீங்கள் எங்கேயாவது பார்த்துருப்பீங்க. நான் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தேன் தெரியுமா, லைக் சென்டரில் ஒரு ஃபோட்டோ வச்சு பண்ணுற மாதிரி. அது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பட் ஓகே, நீங்கள் ரொம்ப சிம்பிள் தான் கிளாஸு. இந்த 3 கான்செப்ட் பார்த்துட்டு இதோட டெமோ கோட் பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஓகேவா. ஸோ ஃபாண்ட் வேரியன்ட் அப்படின்னா இது சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்மால் கேப்ஸ் கேபிட்டல் அது யூஸ் பண்ணுறதுக்காண்டி உள்ள இதுதான். ஓகேவா. So this property specifies how to set a font variant of an element. Its value may be normal or small caps. So ஒரு ஸ்மால் லெட்டரில் எழுதுலையும் கேபிட்டல் லெட்டர் எழுதுலையும் எப்படிங்கிறது தான் ஃபாண்ட் வேரியண்ட்டில் பார்க்குறது. ஓகேவா. ஸோ திஸ் ப்ராப்பர்ட்டி determines the use of one of two font phrases to be used in the rendering of a given element text. ஸோ எலமெண்ட் ஒரு டெக்ஸ்ட்டுக்கு உண்டான எலமெண்ட்டை மாற்றுறது தான் இதோட வேலை. இதில் 2 ஃபாண்ட் ஃபேஸஸ் இருக்குது. அது என்னென்னா ஸ்மால் கேப்ஸும் நார்மல் தான். ஓகேவா. ஸோ ஸ்மால் கேஸ் அண்ட் அப்பர் கேஸ்ன்னு நம்ம சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோடிங்கில் படித்தவங்களும் தெரியும். ஓகேவா. ஸோ பை யூஸிங் த ஸ்மால் கேப்ஸ் வேல்யூ த லோயர் கேஸ் லெட்டர்ஸ் கன்வெர்டட் இன்டு அப்பர் கேஸ் பட் இன் அ ஸ்மாலர் சைஸ் கம்பேர்ட் டு த ஒரிஜினல் அப்பர் கேஸ் லெட்டர்ஸ். ஸோ கொடுத்துருக்கிறதோட கொஞ்சம் அப்பர் கேஸாக மாறும்னு சொல்கிறாங்க. And then this property specifies that the text should be appeared in the small caps font or not. Wow. So the text appear பண்ணி small caps வந்து மாற்றுறது தான் ரொம்ப ஓகே. ஓகேவா. ஸோ இது ஓகே எக்ஸாம்பிள் இருக்கும். சின்டெக்ஸ் என்ன அப்படின்னா ஃபாண்ட் ஐஃபன் வேரியன்ட் கோலன் நார்மலோ இல்லை ஸ்மால் கேப்ஸோ ஆர் இனிஷியலோ. ஸோ நார்மலாக என்ன, இட் இஸ் டிஃபால்ட் வேல்யூ விச் ஸ்பெசிஃபிக்ஸ் த நார்மல் ஃபாண்ட் பேஸ். ஸோ நார்மலாக இருக்கிறது தான். And then small caps now it is used to specify the small caps font face in which the lowercase letters are displayed as uppercase. So small caps in போட்டா lower case இருக்கிறதுலாம் upper case கன்வெர்ட் ஆகும், பட் in a smaller size. ஓகேவா. புரியுதுல்ல. ஸ்மாலர் சைஸ்னா இப்போ இந்த ஏ இதில் வந்து சிஏபிஎஸ்ங்கிறது ஸ்மால். ஓகேவா, லோயர் கேஸ். பட் இந்த லோயர் கேஸ்லேயே கேபிட்டல், அதாவது சி கேப் ஏ வந்து இந்த கேப் அந்த சின்னதாக விழுறது தான் வச்சுருவோம். ஸோ இனிஷியல்னால் இட் செட்ஸ் டு ப்ராப்பர்ட்டி டு இஸ் டிஃபால்ட் வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ அந்த நிலைமைக்கு இது கொண்டு வந்தோம். ஓகேவா. ஸோ இதுதான் சின்டாக்ஸ். அண்ட் தென் ஸ்மால் கேப்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா இன் ஸ்மால் கேப் ஃபாண்ட் ஆல் லோயர் கேஸ் லெட்டர்ஸ் ஆர் கன்வெர்டட் டு அப்பர் கேஸ் லெட்டர்ஸ். ஸோ லோயர் கேஸாக இருக்கிறத அப்பர் கேஸாக மாற்றும். ஓகேவா. ஸோ லோயர் கேஸ் அப்பர் கேஸ்னால் என்னென்னு தெரியும். லைக் லோயர்னா சின்ன லெட்டர்ஸ், அப்பர்னா கேபிட்டல் லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ஹவ் த கன்வெர்டட் அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் அப்பியர்ஸ் இன் த ஸ்மாலர் ஃபாண்ட் சைஸ் தென் த ஒரிஜினல் அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் இன் த டெக்ஸ்ட். ஓகேவா. ஸோ அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டுக்கு மேலே அப்ளை ஆகுங்கிறது தான் சொல்கிறாங்க. ஓகேவா. And then font variant property specifies whether or not a text should be displayed in a small caps font. So the property use பண்ணாலே ஸ்மால் கேப்ஸ் தான் பிரிண்ட் ஆகும். ஓகேவா. சொல்லும் போது ஒன்றும் பெருசாக புரியாது, எக்ஸாம்பிளாக பார்க்கணும் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஓகேவா. ஸோ இப்போ இதில் பாருங்கள், H1 இருக்குது, 2 பேராகிராஃப் இருக்குங்களா. ஸோ H1 இருக்கட்டும், ஒரு பேராகிராஃப் கிளாஸ் நேம் நார்மல் அண்ட் another paragraph class name is small. ஓகேவா. வெல்கம் டு இன்ஃபோர்ஸ்மெண்ட், ஹேவ் a happy day. ஸோ பேராகிராஃப்க்கு உண்டான நார்மலில் நான் என்ன பண்ணேன், ஜஸ்ட் நார்மல்னாலும் போடலாம். நார்மலில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா ஃபாண்ட் வேரியன்ட் நார்மல் கொடுத்தேன். ஓகேவா. ஆக்சுவலாக இங்கே வேறு நேம் டிஸ்பிளே இருக்குது. ஓகே, பட் இது ஸ்மாலர் லெட்டர்ஸ் மட்டும் பாருங்கள். ஓகேவா. ஸோ வெல்கம் டு இன்ஃபோர்ஸ்மெண்ட்டுங்கிறது நார்மலாக நான் என்ன சொன்னேன், டிஃபால்ட்டாக இருக்கிறது அப்படியே பிரிண்ட் ஆகும்னு சொன்னேன். ஓகேவா. பட் ஸ்மாலில் வந்துட்டு என்ன கொடுத்தேன், ஸ்மால் கேப்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ எம்ஒய்ங்கிறது எம்ங்கிறது கேபிட்டல்னு பெருசாக இருக்கும், ஒய்ங்கிறது சின்னதாக மாறும், பட்
கேஸ் ஆஃப் கேபிட்டலில் வந்து ஹையராக கொடுக்கும், ஓகேவா. பட் ஸ்மால் கேப்ஸ்ன்னு கொடுத்தா கேப்ஸ் எல்லாம் ஸ்மாலாக வரும். ஸோ எம்முக்கும் ஒய்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்த்தாலே உங்களுக்கே புரிஞ்சிடும். அண்ட் தென் நேம் ஃபுல்லாகவே ஸ்மாலில் இருக்கும். எஸ். அண்ட் ஹெட்ஜ், அதோட ஹச் பாருங்க, கேபிட்டல் வந்து ஹையர் கேபிட்டலாக இருக்கும், மீதி எல்லாம் ஸ்மாலராக இருக்கும். ஸோ இதை தான் சொல்ல வராங்க, ஓகேவா. ஸோ நார்மல் அண்ட் ஸ்மாலர் கேப்போட எக்ஸாம்பிள் தான். இங்கே வேற பேராகிராஃப் இருக்குது, பட் இங்கே அவுட்புட் வந்து இதுதான், இந்த லேயரில் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா சிஎஸ்எஸ் ஒப்பசிட்டி. ஸோ இது புரிஞ்சுதா? இந்த நார்மல் அண்ட் ஸ்மால் கேப்ஸ்னு உடனே நீங்கள் எல்லாமே ஸ்மாலராக மாறணுங்கிற தாட்டில் எழுதுறாதீங்க. அது சின்னதாக இருக்கிறத கேபிட்டலாக கன்வெர்ட் பண்ணும். பட் கேபிட்டலாகவே எப்படி இருக்கும்னா ஸ்மாலராகவே தான் இருக்கும். ஸோ இந்த ஹச்சுக்கும் ஈக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தா புரியும். அண்ட் தென் ஆர் இ அண்ட் தென் நீங்கள் எம்ஒய். ஸோ இதுதான் ஃபாண்ட் வேரியன்ட்டோட சிம்பிளான ஒரு மெத்தட். இது புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ் இருக்கா? ரைட், ஓகேடா. எல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிடும், பட் இருந்தாலும் என்ன ரீகால்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா ஒப்பாசிட்டி, டிரான்ஸ்பரன்சி. ஸோ இந்த ஒப்பாசிட்டி டிரான்ஸ்பரன்சி அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒப்பாசிட்டிங்கிற வார்த்தையை எடுத்துட்டேன், அது நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பார்க்கணும். டிரான்ஸ்பரன்சி அப்படின்னா லைக் டிரான்ஸ்பரண்ட்டாக வியூ ஆகணும், கரெக்டாக. ஸோ டிரான்ஸ்பரண்ட்னா என்ன அப்படின்னா, உதாரணமாக நம்ம டு த பாயிண்ட் நம்ம ட்ரெஸ்ஸில் தான் அது ஃபீல் பண்ணியிருப்போம். என்னோட ஷால் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க. லைக் அது எப்படின்னா, அந்த ஷால் வந்து நெட்டில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நெட்டு மாதிரி இருக்கும்போது என்னென்னா, நம்ம கை மேலே போட்டிருந்தாலும் இந்த கை டைரக்ட் தூரத்துலேருந்து பார்த்தா வியூ ஆகும் கை. ஸோ அதுதான் அந்த டிரான்ஸ்பரன்ஸ். அதுதான் நம்ம மேக்ஸிமம் நம்ம வந்து லைஃப்பில் யூஸ் பண்ணிப்போம், ஓகேவா. ஸோ அதே மாதிரி இங்கே எந்த ஆப்ஜெக்டோ இல்லை எந்த இமேஜோ டிரான்ஸ்பரண்ட்டாக பார்க்கணும். லைக் ஒரு ஒயிட் ஷேட் அடித்த மாதிரி பிளேஸாக, அதை தான் இங்கே சொல்ல வரோம். எதுக்கு எங்கே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் வெப்சைட்டில் அப்படிங்கிற கான்செப்ட் வரும்போது நான் சொல்கிறேன், ஓகேவா. So the CSS opacity property is used to specify the transparency of an element. So the transparency ஏற்படுத்துது. In simple word you can say that it specifies the clarity of the image. So image கிளாரிட்டியாக பார்க்குறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறது எக்ஸாம்பிளில் பார்க்கலாம், ஓகேவா. So the opacity settings is applied uniformly across the entire object and the opacity value is defined in terms of digital value less than 1. இது இந்த லெஸ் தேன் 1 எதை சொல்றதுன்னா, பொதுவாகவே நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கிளாஸில் என்ன சொல்லியிருப்பேன், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே ஒரு பைனரி தான், 0-1ங்கிற ப்ரொசீஜரில் தான் ரன் ஆகும். அதுக்கு நடுவில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருந்து தான் நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்மகிட்ட எல்லாமே கொடுக்கு. நம்ம இங்கிலீஷில் ஏபிசிடின்னு கொடுத்தா அதுக்கு பின்னாடி கம்ப்யூட்டருக்கு என்னன்னு தெரியும், 0-1 தான் தெரியும். பட் அதோட கோடிங் லாங்குவேஜ் நம்ம அந்த பைனரியை படிக்கணுங்கிற கான்செப்டுக்கு நம்ம வந்தோம்னா அந்த லெவல் வேற மாதிரி இருக்கும். இதுக்கு நம்மளை மாதிரி ஒரு 8 பிரெயினாக அது வேணும், ஓகேவா. அந்த கான்செப்ட் இல்லை. பட் அந்த 0-1ங்கிற கான்செப்ட் படியே தான் இங்கே எல்லா சிஎஸ்எஸும் HTML ஜாவாஸ்கிரிப்டோ எல்லாமே சர்வரில் வந்து பார்க்கும்போது எல்லாமே அப்படி தான் அந்த பேஸில் வரும், ஓகேவா. ஸோ அந்த 0-1 வச்சு இங்கே என்னன்னா லெஸ் தேன் 1 ஆகும்போது தான் அந்த டிரான்ஸ்பரன்சி குறையும். அதாவது ஒரு இமேஜோட டிஜிட்டல் குவாலிட்டி வந்து லெஸ் ஆகும்போது நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியும்னா டிரான்ஸ்பரன்சியாக, அதாவது ஒரு ஒயிட் ஷேடு அப்ளை ஆன மாதிரி தெரியும், ஓகேவா. ஸோ அதான் சொல்கிறாங்க. And then the lesser opacity value displays the greater opacity. ஸோ அதுக்கு மேலே கொடுத்தாலே நம்ம நேக்கட் வியூ, அதாவது நம்ம கண் பார்வையில் பார்க்கறதுக்கு சமமாக. ஸோ opacity is not inherited, ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இது எப்படி சின்டாக்ஸ் மூலயமா சிஎஸ்எஸ்ல கொண்டு வராங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் வைஸும் அந்த பாயிண்ட் வச்சும். ஸோ the opacity level describes the transparency level where 1 is not transparent at all, ஓகேவா. ஸோ 1ன்னு கொடுத்தாலே நான் என்ன சொன்னேன், 0-1, 0னா தெரியும், 1னா தெரியாது, அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போகும், கரெக்டாக. ஸோ அதுக்கு இன்பிட்வீனில் பார்க்குறது தானே டிரான்ஸ்பரன்சி. ஸோ அதனால் 0.5ன்னு சொல்லுவாங்க, விச் இஸ் 50% see through அப்படின்னு, ஓகே. ஸோ 0 இஸ் கம்ப்ளீட்லி டிரான்ஸ்பரண்ட். ஸோ 0ன்னு கொடுத்தாலே கம்ப்ளீட்டாகவே ஒயிட் ஆயிடும், ஓகேவா. ஸோ அந்த கான்செப்ட் எக்ஸாம்பிள் என்ன பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இமேஜை பாருங்க. ஸோ ஒரிஜினல் இமேஜ் வந்து இப்படி இருக்கும், கரெக்டாக. இதுதான் அந்த டிரான்ஸ்பரன்சி, லேஸாக ஒரு ஒயிட் ஷேட் அடித்த மாதிரி, ஓகேவா. ஸோ நான் அந்த 0ன்னு கொடுத்தா இதுதான், 1ன்னு கொடுத்தா ஃபுல் இமேஜும் ஒயிட் ஆயிடும். ஸோ அந்த இன் பிட்வீனில் கொடுக்கணும்னால தான் 50%, விச் இஸ் 0.5. அது போன ஸ்லைடில் இருந்தால் இருக்கா 0.5. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ கோட் பார்ப்போம்.
சேம் அதே மாதிரி ஒரு H1 இருக்குது அண்ட் ஒரு பேராகிராஃப் ஒரிஜினல் இமேஜ், அந்த இமேஜ் கீழே ஒரு இமேஜ் கொடுத்துருக்கோம். லைக் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு தெரியல, forest.jpg. சேம் அதே மாதிரி அடுத்த இமேஜுக்கு ஒரு கிளாஸ் வச்சு இமேஜ். ஸோ அதில் ஒப்பாசிட்டி கோலன் 0.5 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதை ஆக்சஸ் ஆகிதான் நம்மளுக்கு இங்கே அவுட்புட்டில் இந்த இமேஜ் தெரியுது. ஓகேவா? ரைட். பட் இது வந்து ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுமே தவிர இதில் ரொம்ப போட்டு நம்ம ஒன்றும் மெனக்கிட மாட்டோம். ஸோ ரொம்ப பெரிய டஃப்லாம் அது கிடையாது, பார்த்தாலே தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் போகும். ஓகே, டிரான்ஸ்பரண்ட் ஹவர் எஃபெக்ட். ஸோ இது ஒரு சிம்பிள் டைப்பான அதே கான்செப்ட் தான். இப்போது இந்த ஹவர் லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருப்போம். சச்சுகுமாரன், நீங்கள் ஹவர் கிளாஸ் அட்டன் பண்ணிங்களா? வேற எனிபடி வராதவங்களாம் அட்டன் பண்ணிங்களா இன்னைக்கு? எனிவன்? இது ஹவர் சாட்டர்டே நடத்துனது, முன்னாடியே நடத்துனது. சாட்டர்டே நடத்தினது இல்லையோ? பார்க்கலையோ? இல்லை. சரி, ரைட், ஓகே. இல்லை, வீடியோ இல்லை, ரெக்கார்டிங்ஸ் இல்லையோ? ஆமாம். சரி, ரைட், ஓகே. நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ஒன்றும் இல்லை, ஹவர்னா நம்ம ஆரோ வந்து ஒரு இமேஜ்லேயோ இல்லை ஒரு இடத்துலையோ வைக்கும் போது நடக்கிற ஒர்க்கை தான் ஹவர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ லைக் கலர்லாம் மாறும் தெரியுமா நம்ம லிங்க்லாம் கிளிக் பண்ணும்போது? லைக் இப்படியே நான் ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணுறேன். ஸோ மேலே ஸ்டாப் ப்ரெசென்டிங்னு ஒன்று தெரியுது, ஒரு பட்டன். கரெக்டாக நான் ஆரோவை கொண்டு வைக்கும் போது அது கலர் மாறுது, லேஸாக தெரியுது. ஒரு லைட் ஒரு ஒயிட் கலர் கலந்து அந்த ப்ளூ கொடுக்குது. ஸோ அதே மாதிரி இந்த லிங்க் கிட்ட போகும்போது ஒரு ஒயிட் ஷேடு வருது. ஸோ அந்த ஆரோ மேலே படமும் நடக்குது. அதுதான் ஹவர், சிம்பிளாக சொல்லணும். ஓகேவா? அதை யூஸ் பண்ணி தான் இங்கே ஒர்க்கே நடக்கும். இப்போ இந்த டேகுக்கு மட்டும் ஒரு ஹவர் ஜென்ரேட் பண்ணி ஆரோ மேலே வச்சு அந்த ஒயிட் கலர் கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இந்த அண்ட் தென் இதுக்கு ஒரு லோகோவுக்கு மட்டும் வர மாதிரி எல்லாத்துக்கும், அதுதான் ஹவர். ஓகேவா? சிம்பிளாக சொல்லலாம். ஸோ டாபிக் படி டிரான்ஸ்பரண்ட்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ டிரான்ஸ்பரண்ட் கான்செப்டில் ஒப்பாசிட்டி வந்து 0.5 வைக்கும் போது அது டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகுது. கரெக்டாக? லைக் டிரான்ஸ்பரண்ட் மீன்ஸ் அந்த ஒரு ஒயிட் ஷேடு கொடுக்கும். இதை ஆரோ வச்சா அந்த இமேஜ் வந்து ஒயிட் ஷேட் ஆகணும். இப்போ இன்கேஸ் இந்த எக்ஸாம்பிளில் இமேஜ் டிரான்ஸ்பரன்சிங்கிறத இதில் கொண்டு ஆரோ வைக்கும் போது அது இந்த மாதிரி ஒயிட் ஷேடில் வரும் அப்படிங்கிற கான்செப்டில் சொல்கிறாங்க. அது எப்படி ஹவரில் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாடி பார்ப்போம். ஸோ பாடியில் H1 இருக்குது, ஒரு பேராகிராஃப் இருக்குது, 3 இமேஜ் கொடுத்துருக்காங்க. 3மே கிளாஸ் நேம் இல்லை, சிம்பிளாக ஒரு இமேஜ் தான். ஓகேவா? ஸோ எல்லா இமேஜும் என்ன கொடுக்காங்க அப்படின்னா ஒப்பாசிட்டி 0.5ன்னு கொடுத்தாங்க. ஸோ அப்போ 3 இமேஜும் என்ன ஆகும்? சிம்பிளாக ஒயிட் டேஷ் கொடுத்து லேஸாக ஜென்ரேட் ஆகிருக்கும். கரெக்டாக? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இமேஜ் ஹவர், அதாவது ஹவர் பண்ணா, அதாவது ஹேரோவை கொண்டு நான் இமேஜ் மேலே வச்சா 1.0 மாற்றுன்னு சொல்லுவோம். அப்போ அது என்ன நடக்கும்னா, அந்த ஒன்னுன்னா என்ன சொன்னேன், ஹோல் இமேஜும் தெரியும்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி இதில் ஆரோ வைக்கும் போது இது ஃபுல்லாக அப்படியே தெரியும். இன்கேஸ் இது தலைகீழையாகவும் போடலாம். ஆரோ வைக்கும் போது 0.5 வர மாதிரி கொடுத்தா ஆரோ வைக்கும் போது லேசாக ஆஷ் கலர் மாறும். அந்த கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ இதான் டிரான்ஸ்பரண்ட் ஹவர் எஃபெக்ட். அவ்வளோதான். ஒபாசிட்டி அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ஃபாண்ட் வேரியன்ட், அதுவும் ஓகே. ஸோ டிரான்ஸ்பரன்சியில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? திரும்ப எதுவும் நடத்துருமா அந்த டிரான்ஸ்பரன்சியை? ஸோ 0னா வந்து டோட்டலாக அழிஞ்சிரும், 0.5னா லேஸாக வரும், 1னா கிளியராக தெரியும் நம்மளோட ஒரிஜினல் இமேஜ். ஓகேப்பா? ஸோ ஓகே, எல்லாரும் கேட்டீங்க. ஸோ CSS நேவிகேஷன் பார். ஓகேவா? ஸோ அந்த நேவிகேஷன் பார் அப்படின்னா இந்த டாப்பில் வர மெனு, ஹோம் பேஜு,
சரி, நம்ம ஒரு சில வெப்சைட்லாம் ஓப்பன் பண்ணால் ஹோம் அபோட்டஸ் அப்படின்னு ஒரு சைட்டில் ஒன்றா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அதெல்லாம் நேவிகேஷன் பார்னு சொல்லுவோம். இன்கேஸ் ஃபோன்லேயும் மேலே இருக்கிறது தான் நேவிகேஷன் கூட சொல்லுவாங்க ஒரு சில இதில். ஓகேவா, ஸோ அதெல்லாம் என்ன? ஸோ தி சிஸ்டம் கம்ஸ் அண்டர் GUI that helps the visitors in accessing information. ஓகேவா, ஸோ GUI அப்படின்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ்னால் நம்ம பண்ணுற ஒர்க்கு, நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுக்கறது தான் நம்மளோட இன்டர்ஃபேஸ். ஸோ டென்ஸ் டு கிராஃபிக்கல். ஓகேவா, ஸோ ஒரு கிராஃபிக்கலாக ஒரு அனலைஸ் ஆகி ஒர்க் ஆகிற ஒரு விஷயம் தான் நேவிகேஷன் பார். கிராஃபிக்கல்னால் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? அதாவது இப்போ நிலநடுக்கம் வருது அப்படின்னா அங்கங்கன்னு ஒரு கிராஃப் போட்டு காமிப்பாங்க. கரெக்டாக ஒரு விஷயம் நடக்கிறத ஒரு தற்குறியா, அதாவது நம்மளுக்கு புரிஞ்ச அளவுக்கு பார்க்கறது தான் கிராஃப் போட்டு காமிப்பாங்க. இவ்வளோ தூரம் ஏறி இருக்கு, இவ்வளோ தூரம் இறங்கி இருக்கு அப்படின்னு கிராஃபாக காமிப்பாங்க. அதே மாதிரி ஒரு வெப்சைட்டுக்கு இதுதான் இருக்கு, இதெல்லாம் எங்கெங்க இருக்குன்னு காமிக்கிற இடத்துக்கு பேர் தான் நேவிகேஷன் பார். ஸோ அதை இந்த வெப்சைட்டை பற்றி ஒரு கிராஃபாக காமிக்கிற ஒரு இடம் தான் நேவிகேஷன் பார்னு சொல்லுவாங்க. அதில் தான் ஹோமு, அந்த அபோட்டர்ஸு, கான்டாக்டர்ஸு இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு சில பேர் கீழே கொடுப்பாங்க லாஸ்ட்டாக, ஒரு சில பேர் மேலே கொடுத்துருவாங்க. கிளிக் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக கீழே கொண்டு போகும். ஸோ அந்த கான்செப்ட் தான். ஓகேவா, and then it is the UI element on a web page that includes links for the other section of the website. ஸோ புரியுதா, ஹோமுக்கு ஒரு செஷன் லிங்க்ஸ் இருக்கும், அந்த மாதிரி அபோட்டர்ஸ், கான்டாக்டர்ஸ், அது மாதிரி நேவிகேஷன் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் லிங்காக கொடுத்து ஜென்ரேட் பண்ணுறோம் UI எலமெண்ட்டோட. ஓகேவா, and then a navigation bar is mostly displayed on the top of the image. So நம்ம டாப்ல இருக்குது in the form of a horizontal list of links. ஸோ அந்த வெப்சைட்டோட லிஸ்ட்டை வந்து ஒரு சில பேர் இந்த சைட்லேயே வச்சிருவாங்க, ஒரு சில பேர் டாப்ல இப்படி வைப்பாங்க. ஸோ அது நம்மளோட விஷ் தான். அந்த லிஸ்ட் ஆஃப் லிங்க்ஸை இங்கே ஜென்ரேட் பண்ணுவாங்க, அதுதான். ஸோ இட் கேன் பி பிளேஸ்டு பிலோ த லோகோ ஆர் த ஹெட்டர். புரியுதா, ஒரு லோகோவுக்கு கிளிக் பண்ண, இப்போ யூடியூப்னு லோகோ கிளிக் பண்ணாலே அது ரெஃப்ரெஷ் ஆகி ஹோம் பேஜுக்கு போகும். கரெக்டாக யூடியூப்லேயுமே லெஃப்டில் வந்துட்டு ஹோமு, ஹிஸ்ட்ரி, சப்ஸ்கிரிப்ஷன், லைப்ரரி, பிளேலிஸ்ட்டு, இதெல்லாம் டிவிக்கும் சரி லேப்புக்கும் சரி லெஃப்டில் வரும். கரெக்டாக, ஆனால் ஃபோனில் எங்கே வரும்? டவுனில் பாட்டமில் வரும். ஹோமு, ஷார்ட்ஸு, சப்ஸ்கிரிப்ஷன், அக்கௌண்ட்டு. ஸோ அந்த கான்செப்ட் தான், அது எல்லாமே நேவிகேஷன் தான். ஓகேவா, so it can placed below the logo or header, but it should always be placed before the main content of the web page. இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ நேவிகேஷன் நம்ம சும்மா அங்கிட்டு எங்கிட்ட யூஸ் பண்ணாம ஒரு மெயினான கண்டென்ட்க்கு முன்னாடியே அதை தெரிவிப்போம். கரெக்டா, சிம்பிளா சொல்லணும்னா ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா இப்போ ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு, சாந்தி நகர்னு அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு அப்படின்னா அப்படி ஒரு போர்டு போட்டு ஒரு ஏரோ மார்க் மாதிரி காமிச்சு இது சாந்தி நகர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தியா. அந்த மாதிரி ஒரு லிங்க்ஸ் எல்லாம் ஒரு ஏரோ பண்ண ஒரு பாயிண்டாக தான் இந்த நேவிகேஷன் பார் யூஸ். ஸோ இதை வச்சுட்டு வேற எங்கேயுமே கொண்டு போய் பிளேஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடாது. ஓகேவா, ஸோ நேவிகேஷன் பார் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு என்னன்னா இதான் இந்த தெரியுதா, ஹோம், நியூஸ், கான்டாக்ட், அபவுட். இது வெர்டிக்கல், இது ஹரிசாண்டலாக உள்ள கான்செப்ட். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் வெப்சைட் டு ஹேவ் ஈஸி டு யூஸ் நேவிகேட். ஸோ நேவிகேட்னாலே என்ன, ஒரு விஷயத்த ஆரோ காமிச்சு தெளிவாக சொல்கிறது. ஓகேவா, ஸோ இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த வெப்சைட் as it allows the visitors to visit any session quickly. ஸோ ஒரு புதுசாக ஒரு வெப்சைட் போனோம்னாலே நம்ம என்ன தேடுவோம்? கான்டாக்டை தேடுவோம், இவங்களை பற்றின இதை தேடுவோம், நியூஸ் தேடுவோம். ஸோ இது மெயினாக ஒரு கண்டென்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கொண்டு வர்றது தான் நேவிகேஷன். ஸோ த கான்செப்ட் ஆஃப் வெப்சைட்டுக்கு எது மெயினான கண்டென்ட்னா நேவிகேஷன் தான். புரியுதா, அந்த நேவிகேஷனை வச்சா மட்டும்தான் நீ அதுக்குள்ளே போய் என்ன வேலை பார்க்க போறேன், என்ன எதை பற்றி டிஸ்பிளே பண்ணுறேங்கிறத அடுத்த கண்டென்ட்டாக கொண்டு வரும். ஓகேவா, ஸோ இதுதான் வெர்டிக்கல், இது ஹரிசாண்டல். ஸோ நேவிகேஷன் பாருக்கு எக்ஸாம்பிள் கோட் பார்ப்போம். ஸோ இது எல்லாமே லிங்க்ல இங்கே சிம்பிளாக ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நேவிகேஷன் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம இங்கே HTML மேனுவலாக டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது டைப் பண்ண கோடு. ஓகேவா, இது என்ன பண்ணும் அப்படின்னா
மேனுவலாகவே நம்ம HTML இப்படி டக்கு டக்குன்னு தட்டி போவோம், நியூஸ் கான்டாக்ட் அபவுட்னு கொடுப்போம். பட் பூட் ஸ்ட்ராப்னு நான் ஒன்று சொன்னேன் தெரியுமா, அந்த பூட் ஸ்ட்ராப்பில் வந்துட்டு இப்படி ஒரு அழகா இப்படி போன இதில் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்களா ஒரு டிஸ்பிளே கோடு வெர்டிக்கல் ஹரிசாண்டல்னு. ஸோ இப்படி இருக்கிறத நீங்கள் அப்படியே உங்கள் கோடு கொண்டு வரணும் உங்கள் சிஸ்டம் வியூ, அதாவது உங்கள் டெஸ்க்டாப்போ அந்த எனி வியூக்கு கொண்டு வரணும்னா ஜஸ்ட் அதுக்கு ஒரு சின்ன கோடு எடுக்கும். நீ அதை கூப்பிட்டேன்னா அது பாட்டுக்கு இங்கே வந்து உட்காந்துக்கும். அதான் பூட் ஸ்ட்ராப்போடைய வேலை. ஓகேவா? ஸோ நேவிகேஷன் பார் வந்து இங்கே எப்படி மேனுவலாக ரன் ஆகுதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். பட் நம்ம போக போக ப்ராஜெக்ட்குள்ளே, அதாவது ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸில் போகும்போது நம்ம அந்த பூட் ஸ்ட்ராப் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும். அண்ட் தென் சப்போஸ் சில பேர் ரியாக்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க ரியாக்டில் வந்து ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேப்பா? ஐ மீன் இந்த நேவிகேஷன் மாதிரிலாம் அது ரியாக்ட் வந்து எப்படின்னா ரொம்ப இன்டெப்த்தான நேச்சுரலாக இருக்கும். ஓகேவா? இப்போ சிம்பிளாக ரியாக்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாராவது ரியாக்டை பற்றி எதுவும் தெரியுமா? எனி ஒன்? அனஃபா, சச்சிகுமாரன். சச்சிகுமாருக்கு ரியாக்ட் தெரியாதான்? வேற யாருக்காவது? ஸ்ரீசரனுக்கு நிறைய பேர் ரியாக்ட் தெரியாதா? சரி சரி, ஓகே, நான் சொல்கிறேன். மேபி சிஎஸ்சி ஸ்டூடெண்ட் இங்கே யாரும் இருக்கீங்களோ? இது வேற செஷன் நினைக்கிறேன். சாரி, நான் குழப்பிட்டேன் செஷனை போட்டு. ஓகே, ஸோ ரியாக்ட் அப்படின்னா இப்போ நம்ம HTML எடுத்துப்போம். HTML ஒரு வார்த்தையை போடுறோம், வெப்சைட்டில் சிம்பிளாக பிளாக் கலரில் டெக்ஸ்ட்டாக பிரிண்ட் ஆகும். அதை நீ ஸ்டைல் பண்ணால் CSSல ஸ்டைல் பண்ணுவேன். கரெக்டாக? ஸோ இந்த ரெண்டு மெயின் கான்செப்ட் தான். இப்போது ஃபேஸ்புக் எடுத்துப்போம், இல்லை இன்ஸ்டாகிராமும் எடுத்துப்போம். ஒரு வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணுறோன்னு வையேன். லைக் நீ ஃபோன்லேயே ஓப்பன் பண்ணுற இன்ஸ்டாகிராமை, மேலே என்னெல்லாம் வரும்? இன்ஸ்டாகிராம் லோகோ வரும் லெஃப்டில். அண்ட் தென் கீழே வந்து ஸ்டோரிஸ் எல்லாம் ரவுண்டாக வரும். அண்ட் தென் ரைட்டில் மெசேஜ் அனுப்புறதுக்கும், நம்ம ஸ்டோரியை யாராவது லைக் பண்ணாலோ இல்லை இந்த ஃபாலோவர்ஸ் எதுவும் ரெக்வஸ்ட் வந்தாலும் ஒரு ஹார்ட்டின்ல இருக்கும். டாப்பில் இவ்வளவும் இருக்கும். மெயின் கான்செப்டில் என்ன வரும்? மித்தவங்கெல்லாம் அப்லோட் பண்ண, நம்ம ஃபாலோ பண்ண மெம்பர்ஸோட அவங்க அப்லோட் பண்ண போஸ்ட் எல்லாம் மெயினில் வரும். பாட்டமில் என்ன இருக்கும்? ஹோம் பேஜ், சர்ச்சு, நடுவில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதாவது போஸ்ட் போடுறது. இப்போ ரீலாக இருக்கும்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. அண்ட் தென் ஒரு அக்கௌண்ட் இருக்கும். இந்த 4 இருக்கும். கரெக்டாக? ஸோ இதில் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்பிளே ஆகிறது யாரெல்லாம்? ஹோம் பேஜில் ஸ்டோரி டிஸ்பிளே ஆகும், டாப்பில் வந்து அந்த மெசேஜ் இருக்கிற ஐக்கானும், அந்த ஹார்ட்டு, அந்த இன்ஸ்டாகிராம் லோகோ, ஸ்டோரிஸு, அண்ட் தென் கீழே உள்ள 4 பாட்டம். கரெக்டாக? இது டிஸ்பிளே ஆனாலும் நடுவில் உள்ள கண்டென்ட் மட்டும் ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஸ்க்ரோல் பண்ண அது இழுக்கும். ஸோ அந்த ஸ்க்ரோல் ஆகிற இடம் இருக்குது பற்றி, அந்த மெயின் பார்ட், அதாவது அந்த பாடி சொல்கிறோம்ல நம்ம HTML, அந்த மாதிரி அந்த இடத்த மட்டும் யாரால பண்ண முடியும்னா ரியாக்டால மட்டும்தான் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா அது மட்டும்தான் லைவாக ஜென்ரேட் ஆகும். கரெக்டாக? மீதி எல்லாம் அசம்பிள் மாதிரி அப்படியே ஒரு இடத்துல நம்ம கொடுத்து வச்ச மாதிரி இருக்கும். இங்கே நம்ம HTML CSS சரி என்ன பண்ணாலுமே ஒரு செட்டாக ஒரு இடத்துல நம்மளால வைக்க தான் முடியும். ஸோ அந்த பொசிஷன் பார்த்தோம், டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம், நிறைய பார்த்தோம். கரெக்டாக? இது எல்லாமே நம்ம படித்தது எப்படி? ஒரு இடத்துல இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது தான். கரெக்டாக? அந்த ஃபிக்ஸிங்கை மட்டும் நீ டெய்லி ஜென்ரேட் ஆகி நியூவாக பண்ணனா முடியாது. ஸோ அந்த அந்த இடத்த ரெஃப்ரெஷ் பண்ணி லைவாக ரன் பண்ணுற முடியாது. ஒரு பவர் யார்கிட்ட இருக்குன்னா ரியாக்டை மட்டும்தான். அந்த ரியாக்ட் எப்படி எடுக்கும்னா HTML ஒருத்தனை பிடிக்கும், CSSலேருந்து ஒருத்தனை பிடிக்கும், ஜாவாஸ்கிரிப்ட்லேருந்து ஒருத்தனை பிடிக்கும். இப்படி 3 பேரை வச்சு அது வந்து ஒரு விளாண்டு டிஸ்பிளே பண்ணுறது தான் இன்ஸ்டாகிராம். ஸோ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இன்னும் ஒரு சில ஆப்பு, இதெல்லாம் வந்து ரியாக்டில் தான் டெவலப் ஆச்சு. நம்ம இதை முடித்து வர போகிற கான்செப்ட் ட்ரெண்டாக போயிட்டு இருக்குது ரியாக்ட் தான். ஓகேவா? ஸோ இந்த ரியாக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபுல் ஸ்டாக்கே ஒரு புரட்டி போடுறது வந்து ரியாக்ட் தான். ஓகேப்பா? இது படித்தாதான் லைக் பேக்கேஜஸ் நம்ம வந்து அதிகமாக பிளேஸ் ஆக முடியும். அண்ட் தென் இன்ஸ்டாகிராம்லேயே சர்ச் ஐக்கான் அமுக்கனோட மேலே ஒரு சர்ச் பார் வந்துடும். கீழே ஃபுல்லாக போஸ்ட் வந்து லே அவுட்டில் ஒரு சைடு ரீலு, ஒரு சைடில் சின்ன சின்ன போஸ்ட்டு, அதுவும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது இன்னொரு ரியாக்ட் பேஜ். புரியுதா? ஸோ இப்படி ஸ்க்ரோல் டவுன், அது வெப்சைட்லேயும் அப்படி தான். இப்படி ஒரு வெப்சைட் இருக்குன்னு வையேன், ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கிட்டு மட்டும் இந்த லோகோ வந்துடும். யூடியூபே எடுத்துக்கோங்க, யூடியூப்பும் ரியாக்ட் தான் நினைக்கிறேன். யூடியூப் எனக்கு கன்ஃபார்மாக நல்லா.
ஸோ இந்த இடத்துல ஹோமு, லைப்ரரி எல்லாம் வந்துடும். ஆனால் இந்த பேஜ் இருக்குது தெரியுமா, சாரி, இந்த பேஜ் மட்டும் நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே இருந்தால் யூடியூபோட வீடியோஸ் அப்படியே மேலே போயிட்டே இருக்கும். ஸோ அது மட்டும் ஃபங்க்ஷன் ஆகும். இது அப்படியே அசம்பிளாக தான் இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனை லைவாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரியாக்ட் தான் ஆக்சஸ். சரிங்களா? சரி, இப்போ புரிஞ்சுட்டா ரியாக்ட்னா என்னென்னு? நீங்கள் யாராவது உங்கள்கிட்ட வந்து ரியாக்ட்னா எதுக்குடா யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் என்னடா லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னால் உங்களால் இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? என்னடா சத்தமே இல்லை, தம்ஸ்அப்பாக தான் அனுப்புங்களா? ஹசினா அனுப்பிட்டாப்ப. ரைட், ஓகே, சூப்பர். ஸோ இன்னொரு பேஸான ஒரு லைக் ஒரு மோட்டிவேஷ்னலாக கூட எடுத்துக்கலாம். எனக்கு ஆத்தர் பேர்லாம் சொல்லி தெரியாது. உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது அப்படின்னா நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி புரிய வைக்கும் போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் அந்த விஷயம் உங்களுக்கு உங்களோட கனெக்ட் ஆகிட்டுன்னு. ஸோ அந்த மாதிரி தான் கோடிங் எல்லாமே. ஒரு விஷயத்த நீங்கள் ஹேண்டில் பண்ணி எல்லாமே சால்வ் பண்ணுறீங்க, கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அது உங்களை வந்து உங்களோட கனெக்ட் ஆகி புரிஞ்சுக்கிட்டுன்னு அர்த்தம். ஸோ அது நீங்கள் கவனிக்கிற ஈர்ப்பை பொறுத்து தான் இருக்கு. ஓகேவா? ரொம்ப ஓவராக பேசுகிறேன்னு நினைக்காங்க, நம்ம கோடுக்குள்ளே போவோம். ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பாடியில் ஒரு பேராகிராஃப் அண்ட் தென் யூஎல்ல 4 யூஎல், ஹோம், நியூஸ், கான்டாக்ட், அபவுட். ஸோ 4 இது கொடுத்துருக்காங்க. இதில் என்ன நடக்கும் அப்படின்னா பேராகிராஃப் அப்படியே அப்படின்னாது 4க்கும் ஒவ்வொரு ஹச்ஆர்ஏஎஃப் வந்து ஹேஷ்டேக்கில் இது போட்டு வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ ஸ்டைலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூஎல்னு போட்டு லிஸ்ட்டு அந்த ஐபன் ஸ்டைல் ஐபன் டைப் கோலன் நன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நன்னு கொடுத்தோன்னே என்ன ஆயிரும் அப்படின்னா ஆக்சுவலாக இதோட அவுட்புட் இது கிடையாது, இது வேற மாதிரி இருக்கு. நன்னு கொடுத்தோன்னே இந்த பாயிண்ட் எல்லாம் போயிடும். இதுதான் வெறுமன லிங்காக ஜென்ரேட் ஆயிடும். ஸோ இந்த பாயிண்ட் எடுக்கிறதுக்கு தான் அந்த லிஸ்ட் ஸ்டைல் டைப் போட்டிருக்காங்க. பட் லிங்காக ஜென்ரேட் ஆகுது இது மட்டும்தான். நம்மளால் HTML இது மேனுவலாக இது மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேவா? சிஎஸ்எஸ் வச்சு இன்னும் எப்படி பண்ணலாங்கிற டெப்த்து வந்து நம்ம வரப்போகிற ப்ராஜெக்ட்ஸில் தான் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதில் டைப் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பட் நேவிகேஷன் பார்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் த ப்ராக்டிஸ் டைம். ஓகே, நேவிகேஷன்னா என்னன்னு புரிஞ்சுதா, அதை எப்படி ஸ்டைல் பண்ணுங்கிற வர ப்ராஜெக்ட்ஸில் தான் பார்ப்போம். ஏன்னா இதில் பார்க்க முடியாது கண்டிப்பாக. உங்களுக்கு புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ் இருக்கா? நான் கோட் டைப் பண்ணலாமா அடுத்து? ரைட், ஓகே, சரி, நான் இப்போ கோட் எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். இதுபடி நம்ம இந்த ஃபாண்ட்டே இருக்கும். ஸோ நம்மளோட இது இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு புது ஃபோல்டர் என்னன்னு வைக்கலாம்? டெஸ்ட்டுன்னு இருக்கும். டெஸ்ட்டில் புது ஃபைல் வந்து என்னன்னா index.html எல் போர்டில். சாரி, ரைட். இதுக்கு பேர் என்னெல்லாம் பார்க்க போகிறோம்? ஃபாண்ட் ஒன்று, ஃபாண்ட் வேரியன்ட், அதுக்கப்புறம் நேவிகேஷன், இன்னொன்று என்ன பார்த்தோம்? நேவிகேஷன் ஒப்பாசிட்டி, அதாவது டிரான்ஸ்பரண்டா. டைட்டில் நம்ம வச்சுக்கிட்டா தான் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுக்கே தெரியும், அதனால தான் போட்டேன். ஸோ இன்கேஸ் ஃபஸ்ட்டு டாப் வேரியன்ட், சாரி ஃபாண்ட் வேரியண்ட்டில் என்ன பார்த்தோம்? ஸ்மால் கேப்ஸ்ன்னு கொடுத்தா கேபிட்டலில் வரும், பட் எல்லாம் ஸ்மாலாக வரும். கரெக்டாக நார்மலாக ரிட்டர்ன் ஆகிடும் தானே. ஸோ அதுக்கு H1 ஒன்று கொடுத்துக்கிறேன். அது நேம் வந்து ஃபாண்ட் வேரியன்ட் ப்ராப்பர்ட்டி.
அண்ட் தென் ஒரு பேராகிராஃப்குள்ள வெல்கம் டு ஃபுல் ஸ்டாக் கிளாஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு பேரை கொடுத்துப்போம். என் நேம் சாரி ஞாபகம் இல்லை. சரி, இப்போ இது ஒரு பேராகிராஃப். நம்ம இதை ஃபுல்லாக கேப்ஸில் கொடுத்துக்கோமே. ரைட், ஓகே. இதுக்கு கிளாஸ் நேம் வந்து எஸ்எம் கேப்ஸ்ன்னு வச்சோம். இதுக்கு கிளாஸ் நேம் வந்து நார்மல். ஓகேவா? ஸோ ஒரு ஃபைல் ஸ்டைல் டாட் எஸ்எஸ் நேம் பண்ணணும். ஸோ ஸ்மால் கேப்ஸை நான் என்ன பண்ணுறேன், எஸ்எம் கேப்ஸை ஃபாண்ட் வேரியன்ட் ஸ்மால் கேப்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இன்னொன்று என்ன கொடுத்துருந்தேன் நார்மலா. ஸோ பாரு, இதெல்லாம் ஹெட்டிங். ஸோ ஸ்மால் கேப்ஷன் கொடுத்தோன்னே அது எப்படி மாறி இருக்கு பார்த்தியா? வெல்கம் டு ஃபுல் ஸ்டாக் அப்படிங்கிறது டபிள்யூக்கும் ஈக்கும் கீழே இதெல்லாம் ஸ்மாலில் தான் இருக்குது, பட் கேப்பில் இருக்குது. சரிதா? அதே கான்செப்ட் தான். ஸோ அண்ட் தென் நார்மலை கொடுத்தாலும் அது அப்படியே தான் இருக்கும், ஒரு சேஞ்சஸும் வராது. சரிதான், அப்படியே தான் இருக்கும். ஸோ இதுதான் ஃபாண்ட் வேரியண்ட்குள்ள கான்செப்ட். ஓகேப்பா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒபாசிட்டி பார்ப்போம். ஸோ இதிலே பார்த்துரும். ஒரு பிஆர் கொடுத்தா கொஞ்சம் ஸ்பேஸ் வரும், அதுதான். அண்ட் தென் இப்போ ஃபாண்ட்டுக்கு பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒபாசிட்டி பார்க்க போகிறோம். ஸோ ஒபாசிட்டிக்கு ஒரு இமேஜ் கண்டிப்பாக தேவை. கரெக்டாக? நான் ஆல்ரெடி இங்கே இமேஜில் வந்து இந்த ஐஃபோனு இதெல்லாம் வச்சுருந்தேன். ஸோ இந்த ஆப்பிள் இமேஜ் வச்சு பார்ப்போம். இல்லை ஆப்பிள் வேணாம், என்ன இமேஜ்? சரி, ஐஃபோன் வச்சே பார்ப்போம், ஏன்னா அதை வச்சு தான் பார்க்க முடியும் தெளிவா. ஓகேவா? ரைட், இப்போ வந்து ஒரு H1 கொடுப்போம். H1 வந்துட்டு ஒபாசிட்டி. ஓகேவா? ஒபாசிட்டியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரிஜினல் இமேஜ்னு ஒரு பேராகிராஃபில் வைக்கிறோம். ஓகேவா? ஒரிஜினல் இமேஜ் அது எங்கே இருக்குன்னா இமேஜ் சோர்ஸ் வந்து எங்கே இருக்குது, டாட் ஸ்லாஷ் கொடுத்தா இதுதான் வரும். ஸோ டபுள் டாட் ஸ்லாஷ் கொடுத்தா இமேஜ் வரும். இமேஜுக்குள்ளே நம்ம ஆப்பிள் ஐஃபோன் 13 கொடுத்துட்டோம். ஸோ ஆல்ட்டு கொடுத்தா அது என்னங்கிறத நம்ம ஜஸ்ட்டு சொல்கிற மாதிரி ஒரு ஐஃபோன் இமேஜ் அப்படின்னு அதுக்கு பேர் கொடுத்துக்கணும், போதும். இது சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு இமேஜ் தான் கொடுக்க போகிறீங்க, இப்போ லைக் ஒன்று போதும் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே போய் ஸ்டைலில் போயும் நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம இன்லைனே யூஸ் பண்ணலாம். அடிக்கடி இந்த இன்லைனு இன்டர்னலு எக்ஸ்டர்னலையும் ட்ரை பண்ணுவோம். நம்ம எப்போவுமே எக்ஸ்டர்னல்லே தான் பண்ணுறோம். இது வந்து எக்ஸ்டர்னல். கரெக்டாக? ஸோ இன்லைன்னா இங்கேயே டைப் பண்ணுறது, இன்டர்னல்னால் இந்த இடத்துல ஒரு ஸ்டைலுன்னு ஒன்று ஓப்பன் பண்ணி பண்ணுறது, அதானே? ஸோ இப்போ நம்ம இன்லைனில் பண்ணுவோம். ஸோ இதுலேயே வந்துட்டு ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக சைஸ் பெருசாக வரும். கரெக்டாக தான், ஃபோட்டோ சைஸ் வந்து ரொம்ப பெருசாக வந்திருக்கு. ஸோ அந்த சைஸை நான் இங்கேயே குட்டியாக்குறேன். லைக் வந்து வித்து வந்து
ஒரு 200 பிக்சல், அதே மாதிரி ஹைட்டு வந்து 200 பிக்சல். ஸோ எனக்கு கரெக்டாக தெரியாது, அது போனாலும் தான் வந்திருக்கு. ஸோ வித்தை இன்னும் ஒரு 400 வச்சு பார்ப்போம். இல்லை, 3 கூட நல்லா இருக்கு, பட் இது 150 வச்சுக்கலாம். ஸோ இன்லைன்லேயே இது கண்டிப்பாக ஆக்சஸ் ஆகும். என்னடா எது வச்சாலும் நல்லா இல்லை. ரைட், இப்போ தான் இது கொஞ்சம் ஏதோ லுக்காக இருக்குது. ஓகே ரைட். ஸோ ஒரு இமேஜ் வச்சாச்சு. அண்ட் தென் அதே இமேஜை ஒரு கிளாஸோட நம்ம கால் பண்ண போகிறோம். அதாவது இமேஜ் வித் ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஒரு பேராகிராஃபோட. அதில் என்ன பண்ண போகிறோம், ஒரு இமேஜ். ஸோ இதெல்லாம் நம்ம அங்கே பார்த்தது தான், பட் ஏன் அந்த பேராகிராஃப்லாம் கொடுக்கன்னு தெரியும். நம்ம வந்து இங்கே ஜஸ்ட் வியூவாக பார்க்குறதுக்கு இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இமேஜ் வித் ஒப்பாசிட்டியில் சேம் அதே ஃபோட்டோ கொடுக்கேன். அதே தான் இமேஜ். அண்ட் தென் வித் வந்து 350 பிக்சல், ஹைட் வந்து 200 பிக்சல். ஹைட்டு வித்து பார்க்கும்போது தான் ஞாபகம் வருது, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சச்சிகுமாரன் வந்து உள்ள குரூப்பில் வந்து போட்டாப்புல அந்த ஃப்ளாக் இதை முடித்தேன். ஸோ சூப்பராக பண்ணிட்டாப்புல, ஃபாண்ட்டு எல்லாமே கரெக்டாக பண்ணி அந்த வித்து எல்லாம் அவங்க கரெக்டாக செஸ் பண்ணி சூப்பராக பண்ணாங்க. சச்சிகுமாரன் நீங்கள் பண்ண கோடை டிஸ்பிளே பண்ணலாமா கிளாஸ் முடியும் போது ஒரு 10 to 15 மினிட்ஸில்? ஓகே தானே? உனக்கு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் இல்லைன்னா ஓகே சரி. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கோடை ஒன்ஸ் பார்த்துட்டு நான் சொல்லும் போது டிஸ்பிளே பண்ண. ஓகேவா? ஸோ ஓகே, இங்கே வித் இமேஜ் வித் ஒப்பாசிட்டின்னு கொடுத்துட்டு இதுக்கு வந்து சோர்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. ஸோ இதுலேயே வந்து ஒரு கிளாஸை கூப்பிட்ருவோம் நம்ம, ஏன்னா அங்கே தனியாக பே பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம இங்கேயே கொடுக்கலாம், பட் இங்கே கிளாஸ்லேயே கொடுப்போம். கிளாஸில் என்னன்னா, சாரி சோர்ஸே எடுத்துட்டு இங்கே கொடுப்போம். கிளாஸ் நேம் வந்து ஒப்பாசிட்டி. ஸோ இப்போ இந்த இமேஜ் என்ன, ரெண்டுமே இருக்குது. ஓகே, ஸோ ஒப்பாசிட்டி கொடுக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, டாட் ஒப்பாசிட்டி, அதுக்கு உண்டான பேர் என்ன, லைக் ஒப்பாசிட்டின்னு தான் கொடுக்கும். எஸ், ஒப்பாசிட்டி 0.5. என்ன ஒன்றுமே ஆகலை, கரெக்டாக தானே கொடுத்தேன். opacity 0.5. ஓகே, ஓபிஏ. இங்கே பார்த்தியா ஸ்பெல்லிங் இங்கே நான் தப்பாக கொடுத்துருக்கேன், அதனால நாங்கள் கொடுக்கவும் வரல. OPACTIYன்னு கொடுத்துருக்கேன், CITY. இப்போ அந்த ஷேட் வந்துட்டு பார்த்தியா, லேசாக ஷேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் சிம்பிளான ஒரு டிரான்ஸ்பரன்சி. ஓகேவா? ஸோ இதை வந்து ஹவர் வச்சு பண்ணுவாங்க. லைக் எக்ஸாம்பிள் இதே மாதிரி நான் வந்து ஒரு 2 ஃபோட்டோ வைக்கிறேன், அதே ஃபோட்டோ தான். ஓகேவா? ஸோ ஒப்பாசிட்டிங்க இருக்குது, இதுக்கு மட்டும்தான் கிளாஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ நான் என்ன செய்கிறேன், இமேஜ் எல்லாமே ஒப்பாசிட்டி 1ன்னு கொடுத்துட்றேன், 1.0. ஓகேவா? ஸோ ஒன்றும் பெருசாக பார்த்தியா பக்கத்தில் வந்துருக்கு. ஸோ பக்கத்தில் வந்தாலே நம்ம என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் பிஆர் கொடுக்கணும். ஸோ இப்போ அடுத்தடுத்து வந்துருக்கு. ஓகேவா? பக்கத்தில் இருந்தது தான் கொஞ்சம் நல்லா இருக்கு. சரி, இப்படியே இருக்கட்டும். இப்போ நான் இந்த 2 இமேஜ் மேலே ஹவர் ஆகும்போது இப்போ வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதாவது இந்த இமேஜுக்கு மட்டும், இந்த இமேஜை எடுத்துரும், இல்லை குழப்பிடக்கூடாதுலாம். ஓகே, இப்போ இந்த 3 இமேஜ் இருக்குது. நான் ஃபஸ்ட் இமேஜுக்கு மட்டும் ஆரோ வைக்கும் போது அந்த ஹவர் ஆகணும் எனக்கு. கரெக்டாக? ஸோ நான் இங்கே என்ன கொடுக்கேன், இமேஜ் அந்த ஃபஸ்ட் இமேஜுக்கு உள்ள கிளாஸ் நேம் வந்து ஒப்பாசிட்டி
ஒப்பாசிட்டின்னு போட்டுட்டு ஹவர் பண்ணணும் கரெக்டாக. அந்த ஹவரை வந்து எங்கே மென்ஷன் பண்ணணும்னா கிளாஸ் நேம் கிட்டே ஒரு கோலன் வச்சு ஹவர் அப்படின்னு கொடுத்துணும். கொடுத்தா இங்கே வந்து ஒப்பாசிட்டியோட வேல்யூ 0.5 கொடுத்தாச்சு. இப்போ நான் இந்த 2 ஃபோட்டோ மேலே ஆரோ வைக்கேன், பட் இதில் ஆரோ வைக்கும் போது அந்த ஹவர் மாறுது கரெக்டா. ஸோ இப்போ இதை அப்படியே மாற்றிக்கலாம். இதை ஃபுல்லாக 0.5ன்னு வச்சுட்டு இதை வந்து 1.0ன்னு வச்சா எல்லாமே 0.5ல இருக்கும். பட் நான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோக்கு மட்டும் இது வச்சா ஹவர் ஆகும். ஸோ இதுதான் ஹவர் கான்செப்டில் உள்ள ஒப்பாசிட்டி வச்சு யூஸ் பண்ணுது. ஸோ சிம்பிளான கான்செப்ட் தான், ஓகேவா. ஸோ அண்ட் தென் நேவிகேஷன் பார் இப்போ போவோம். ஸோ நேவிகேஷன் பார் நான் சிம்பிளாக சொன்ன மாதிரி மேனுவலாக தான் டைப் பண்ணணும். பட் சிஎஸ்எஸ் ஸ்டைல் எப்படி அப்ளை பண்ணி நம்ம கொண்டு வரோங்கிற கான்செப்ட் வந்து நம்ம ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுக்கும் போது தான் வரும் கரெக்டாக. ஸோ அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு ஒரு பிஆர் போட்டுட்டு திரும்ப ஒரு H1, அது நேம் என்ன, நேவிகேஷன் ஸோ நேவிகேஷன் பாரில் ஒரு பேரா வைக்கிறேன். லைக் ஹியர் இட் இஸ் நேவிகேஷன் பார், ஓகேவா. ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு யூஎல் கொடுக்கும். ஒவ்வொரு யூஎல்லையும் ஒவ்வொரு எல்லையும் ஒரு நேம் மாதிரி தானே சொன்னோம். லைக் வந்து ஒரு நேவிகேஷன் லிங்க் எப்படி ஜென்ரேட் ஆகும், லிங்க்னாலே நம்மளுக்கு ஏ தான், ஏஹெச்ஆர்எஃப். அந்த லிங்க் நேம் என்ன அப்படிங்கிறது இதுக்குள்ளே போடும். பட் நம்ம இங்கே போடலை, ஸோ அதனால் க்ளோஸ் பண்ணிட்டு அது என்னங்கிறத போடும், ஓகேவா. ஸோ அதே மாதிரி ஒரு 4 இது ஜென்ரேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு இது பேர், இதுக்கு பேர் வந்து நியூஸ், இதுக்கு பேர் கான்டாக்ட், இதுக்கு பேர். ஸோ இப்போ போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே லிங்காக ஜென்ரேட் ஆகிட்டு. பட் இது வந்து எப்படி இருக்கு, அது ஒன்றும் செய்யாது, சும்மா தான் இருக்கும். பட் எல்லாமே ஒரு பாயிண்ட்ல இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம அங்கே படித்தோம் லிஸ்ட் ஸ்டைல் டைப். ஸோ இது எல்லாமே யூஎல்ல தானே இருக்கு. ஸோ நான் யூஎல் அப்படின்னு போட்டுட்டு லிஸ்ட் டைப் ஸ்டைல் டிஸ்க்குன்னா அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ நன்னே நம்ம படித்தோம், நன்னு கொடுத்தா அந்த பாயிண்ட் போயிடும், ஓகேவா. ஸோ இதுதான் அந்த கான்செப்ட், வேற எதுவும் இல்லை. புரிஞ்சுதா? அவ்வளோதான். நம்ம இன்னைக்கு செஷனில் பார்த்து 3மே பார்த்தோம். ஸோ இந்த 3மே ரொம்ப பெரிய டாபிக்லாம் கிடையாது, சிம்பிளாக ஒரு அனலைசிஸ் தான். பட் அனலைசிஸே நீங்கள் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் தாண்டி தான் இப்படி பிபிடி போட்டு ஒவ்வொரு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ அவ்வளோதான். எதுவும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? எனிஒன்? நோ. சச்சுகுமரன், இன்ஃபேண்ட், அஜிதா, ஹசீனா, எனக்கும் எல்லாத்துக்கும் ஓகே தானே? ஓகே. ஸோ கிளாஸ் ஓவர். ஸோ சச்சுகுமரன் நீங்கள் அந்த இது வேணால் டிஸ்பிளே பண்ணுறீங்களா? அவங்க பண்ண இதை பாருங்கள். ஓகேண்ணா. ரைட். ஷோ ஆகுதாண்ணா? ஆகுதுண்ணா, ஆகுது. இது HTML, இது CSS. ரைட். இப்போ ப்ளூ பாக்ஸ் சர்க்கிள் டெக்ஸ்ட்னு கிளாஸ் எடுத்திருக்காரு, ரைட். ஓகே அண்ணா எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுடா. இது நம்ம லைவ் சர்வர்ல ஓபன் பண்ணா ஒரு மாதிரி வருது, காப்பி பாத் பண்ணா ஒரு மாதிரி வருது. ஆமா, அதான் சொன்னல, போன இதுலயே சொன்னோம்ல, லைவ் சர்வர் தான் நம்ம ட்ரை பண்ணணும். ஓகே ஓகே. காப்பி பாத்துங்கிறது ஒரு இமேஜை நீ வந்து காப்பி பண்ற மாதிரி தான்.
ஓகேவா? ஸோ கோடை வந்து அதில் சமப்படுத்தும் போது கோடை வந்து காப்பி பண்ணி ஜென்ரேட் பண்ணும்போது ஒன்றும் அது டிஃப்ரென்ஸ் ஆக தான் செய்யும். நம்ம வந்து ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ல என்ன பண்ணுவோம், ஒரு சர்வரோட தான் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். நம்ம அந்த சர்வர் பற்றிலாம் படிக்க போகிறோம், ஜாவாஸ்கிரிப்ட் முடிஞ்சு பேக் எண்டுன்னு. ஓகேவா? ஸோ சர்வர் ரிலேட்டடாகவே தான் நம்ம பண்ணணும். பட் ஒரு ஃபஸ்ட்டு HTML கிளாஸில் சார் காப்பி பார்த்து தான் பண்ணாங்களோ? ஆமாண்ணா. சரி சரி ஓகே. இப்போ நீ இப்போ நீ எது பண்ணால் உனக்கு கரெக்டாக வந்துச்சு இப்போ? இது ஓப்பன் சர்வர் கொடுத்தா தான் நல்லா கரெக்டாக இருந்துச்சு. அது காப்பி பாத் பண்ணோம்னா லே அவுட்லாம் சேஞ்ச் ஆகிருந்துச்சு. ஏன்னா அந்த பொசிஷன் வந்து அவங்க ஜென்ரேட் பண்ணதே ஒரு சர்வருக்கு எப்படி ஜென்ரேட் ஆகி ஒர்க் ஆகுதுங்கிறது தான் அவங்களே பண்ணுவாங்க. புரியுதா? ஸோ அதனால நீ எல்லாமே சர்வர்லேயே ரன் பண்ணு. காப்பி பாத்துங்கிறது நீ எதுக்கு பண்ணணும்னா HTML மட்டும் பண்ணும்போது மட்டும்தான் காப்பி பாத் பண்ணணும். ஓகே ஓகே ஓகேவா? நான் லாஸ்ட் ஆல்ரெடி ஒரு ஆடியோலையும் சொல்லியிருந்தேன் குரூப்பில். ஓகே. ரைட், நீ சும்மா HTML அப்படியே இது பண்ணி பாரு. இது ஓகே. சூப்பர். இதுலேயும் கரெக்டாக தான் வருது. கரெக்டாக தான் சைஸுக்கு வேரி ஆகுது பற்றியா? ஆ ஏன் அந்த சைஸ் வேரி ஆகுதுன்னா அந்த பொசிஷன் தான் மாறும். இந்த காப்பி பாத்தில் பொசிஷன் எடுக்காது, ஆக்சஸ் ஆகாது. நம்ம வந்து HTML வந்துட்டு கொடுத்துருப்போம், லிங்க் ஆர்எல் ஸ்டைல் ஷீட் ஸ்டைலர் சிஎஸ்எஸ் அப்படின்னு அங்கே ஒரு ஷீட்டை பாஸ் பண்ணிடுவோம். பட் காப்பி பாத் பண்ணும்போது அது அந்த ஸ்டைல் ஷீட்டை கரெக்டாக எடுத்துகிட்டு வராது, அரைகுறையாக ஓகே எடுத்துகிட்டு வரும். அதனால தான் காப்பி பாத் பண்ணாமல் சர்வர் மூலியமாக எக்ஸ்டென்ஷன் பண்ணி பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. குட், நீ நல்லா பண்ணிட்ட. சூப்பர். ஸோ எல்லாரும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான். ஓகேவா? பண்ணுறதுக்கு எரிச்சலாக இருக்குமான்னு கேட்டால் அது ஆமாம் எரிச்சலாக தான் இருக்கும். பட் சிம்பிளாக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்த கண்டுபிடிக்கிற மாதிரி நினச்சி பண்ணால் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ சச்சிகுமரன் சூப்பர், நல்லா பண்ணிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி வேற யாரும் பண்ணிங்கனாலும் எதுவும் இருக்கா, வேற எதுவும் டிஸ்பிளே பண்ணியிருக்கீங்களா? எனி ஒன்? சும்மா தான் இருந்தா காமிக்கலாம், நான் சும்மா எதுவும் சொல்லலாம் மாட்டேன். அழகா இருந்துச்சுல பார்க்க, அதுக்காண்டி தான். இல்லையா? சரி, இல்லைன்னா பரவாயில்ல, சும்மா நோன்னால போடுங்க. இந்த இல்லை தம்ஸ் அப் கீழே இப்படி தட்டுற மாதிரி தலைகீழ வரும்ல, பின்னாலும் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னடா? சரி சரி, ஓகே ஓகே. மேபி டவுட்ஸ் இருக்கும், டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஸோ அப்படி இல்லைன்னா வைண்டப் ஆகிக்கோங்க. அண்ட் தென் வர கான்செப்ட்ஸ் படி நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிறதோட சச்சிகுமரன் மாதிரி அட்லாஸ்ட் கிடைக்கிற டைமில் ஏதாவது பண்ணுற போது உங்களுக்கு மெமரி பவரில் நிற்கும். அதாவது கோடை பொறுத்த மட்டும் அப்படி தான். நம்ம விட்டுட்டோம்னா ஒரு மாதிரி இதெல்லாம் படித்தோமா, இதெல்லாம் படிக்கலையோ அப்படிங்கிற கான்செப்ட். அப்படி இல்லை, உங்களுக்கு வந்து கோட் பண்ண முடியல, இருக்கிற நோட்ஸ் வச்சு உங்கள் மெமரி பவரில் நிற்கணும்னாலும் இன்னொரு மெத்தட் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட நீங்கள் வந்து சொல்லி கொடுக்கலாம். லைக் இதுதான்டா HTML, இதுதான்டா CSS, நான் சொன்ன ஸ்டோரிஸ் மாதிரி வச்சு நீங்களா சொல்லும் போது உங்களுக்கு அப்பவும் மெமரி பவரில் நிற்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் நீங்கள் உங்கள் ஓனா. ஓகேவா? ஸோ ஓகே, டுடே கிளாஸ் அவர் தான். நாளைக்கு இந்த வீக்கில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பார்ப்போம். அண்ட் தென் இப்போ ஒரு 25 to 26 லீவ் வருதுல்ல, அதில் நான் எதுவும் ப்ராஜெக்ட் கொடுக்க மாட்டேன். பட் இந்த மாதிரி சச்சிகுமரன் மாதிரி வேறு எதுவும் ப்ராஜெக்ட்ஸ் இருந்தால் மட்டும் ஏதாவது உங்களால் முடிஞ்சதை வந்து நீங்கள் லீவ் முடிஞ்சு வந்து வேணால் காமிங்க இந்த மாதிரி. ஓகேவா? நான் ஃபஸ்ட்டே காமிக்கல, சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் எனிவே ஒரு விஷ், நீங்கள் கரெக்டாக ஏதாவது பண்ணு. தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தப்போடு வந்து காமிக்கும் போது தான் இன்னும் போனஸாக ஒரு பவராக இருக்கும். ஓகேவா? இது யாரும் கை தூக்குனீங்களா? இல்லையா? சரி ஓகே. ஸோ எனி டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா வைண்ட் அப் பண்ணிக்கலாம். அண்ட் டுடேஸ் கிஸ் வந்து எனக்கு எதுவும் வரல, ஸோ நான் லைனில் ஷேர் பண்ணல. மேபி குரூப்பில் வந்தால் பார்த்துக்கோங்க. ஓகேவா?